ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்தின் பல்வேறு ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே விளக்கமளித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டுக்கு ரயில்வே விளக்கமளித்திருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ரயில்வே விளக்கமளித்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என ரயில்வே விளக்கமளித்திருக்கிறது. திண்டிவனம் நகரி இடையே புதிய ரயில் வழித்தடம் மற்றும் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலையில் புதிய வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதேபோன்று அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி இடையே புதிய வழித்தடம் போன்ற பல்வேறு விவரங்களை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டுக்கு ரயில்வே துறையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டை வைத்திருந்தார். குறிப்பாக 931.52 ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்தி நிதியின்றி முக்கிய திட்டங்கள் முடங்கியிருப்பதாகவும், நிலம் ஒப்படைக்கப்பட்டும் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக பிரதமர் மோடிக்கு சமீபத்தில் கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இந்த நிலையில தான் தமிழகத்துல எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ரயில்வே தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில திண்டிவனம் ஆந்திர மாநிலத்துடைய நகரி இடையே ஒரு புதிய ரயில் வழித்தடம் அமைப்பதற்கும், திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை இடையே புதிய ரயில் வழித்தடம் அமைப்பதற்கும், அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி இடையே புதிய வழித்தடம் அமைப்பதற்கும், மொரப்பூர் தர்மபுரி புதிய வழித்தடத்திற்கும், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே ஒரு புதிய வழித்தடத்திற்கும், நாகை வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி மற்றும் காரைக்கால் பேரளம் வழித்தடத்துல ஒரு புதிய வழித்தடத்திற்கும், சின்னசேலம் கள்ளக்குறிச்சி புதிய வழித்தடத்திற்கும், திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி இடையே இயக்கப்படக்கூடிய அந்த மீட்டர் கேஜ் பாதையை அகல ரயில் பாதையாக தரம் உயர்த்துவதற்காகவும் தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், நீடாமங்கலம் மற்றும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய வழித்தடத்திற்கும், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய வழித்தடத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதேபோல் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி சென்னை கடற்கரை எக்மோர் இடையேயான இரட்டை வழிபாதை வழித்தடம் ஆகிய பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 4வது வழித்தடம் 4.3 கிலோமீட்டர் தொலைவிற்கும், அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே 3 மற்றும் 4வது வழித்தடத்திற்கும் 23 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த வழித்தடத்திற்கும், தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது வழித்தடம் 30 கிலோமீட்டர் தொலைவிற்கும், அம்பத்தூர் வில்லிவாக்கம் இடையே 5வது மற்றும் 6வது வழித்தடம் 6.4 கிலோமீட்டர் தொலைவிற்கும் மேற்கொள்வதற்கு தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் ரயில்வே தரப்புல வாரியத்தின் தரப்புல ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. அதன்படி திண்டிவனம் நகரி இடையே புதிய ரயில் வழித்தடம், திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலையில் புதிய வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு, அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி இடையே புதிய வழித்தடம், மொரப்பூர் தருமபுரி புதிய வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிய வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. அதேபோன்று நாகை வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி காரைக்கால் பேரளம் இடையே புதிய வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், நீடாமங்கலம் மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை புதிய வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand.